கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம ஊரு நம்ம ஏரி நம்ம பொறுப்பு என்ற முழக்கத்துடன் மத்தூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சார்பில் தலைமை ஆசிரியர் அனந்திமாலா தலைமையில் 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஏரியை மறுசீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக ஏரியை சுற்றியுள்ள கரையோரங்களில் பல வகைகளான 150 மரக்கன்றுகள் நட்டு கம்பி வேலி அமைக்க உள்ளதாக தலைமை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அண்ணா நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் பாலக்கோடு பகுதியில் பைனான்ஸ் நடத்தி வருகிறார். இவர் கடந்த 20ஆம் தேதி விடியற்காலை நடைபயிற்சி செல்ல தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காரில் வந்த மர்மநபர்கள் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து திடீரென மறைத்து வைத்திருந்த மயக்க ஸ்ப்ரேவை சக்திவேல் மீது அடித்துள்ளனர். இதில் சுதாரித்துக் கொண்ட சக்திவேல் கூச்சலிடவே அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்ததை அடுத்து மர்மநபர்கள் சக்திவேலை விட்டுவிட்டு காரில் ஏறி தப்பினர். இதுகுறித்து போலீசார் தனிப்படை அமைத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் வணிகர்களுடன் தமிழில் பெயர் பலகை வைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வணிக நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களின் பெயர்களை 60% தமிழில் எழுதி இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் இதற்காக மே மாதம் 15ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டம் அருகே குண்டவெளி கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ் பாப்பாக்குடி கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவரிடம் பாப்பாக்குடி வடக்கு தெருவை சேர்ந்த சுகுமார் என்பவர் பட்டா மாறுதல் செய்வதற்காக அணுகிய போது பட்டா மாறுதல் செய்வதற்கு ரூபாய் 8000 லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. லஞ்சம் கொடுக்க விரும்பாத சுகுமார் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்ததை அடுத்து விஏஓ செல்வராஜை கையும் களவுமாக போலீசார் கைது செய்தனர். சேலம் மேட்டூர் அருகே தொட்டில்பட்டி காவிரி ஆற்றில் நீரேற்று நிலையம் அமைத்து காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் எடுக்கப்படுகிறது. இந்நிலையில் மேட்டூர் சேலம் சாலையில் தொட்டில்பட்டி நெடுஞ்சாலையில் காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீய்ச்சி அடித்தது. இதனால் பல லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வீணாக வெளியேறியதால் பொதுமக்கள் அவதியுற்றனர். விழுப்புரம் அருகே உள்ள நரையூர் கிராமத்தை சேர்ந்த ராஜு என்பவருக்கு சொந்தமான மனைக்கு பட்டா மாற்றம் செய்வதற்கு வளவனூர் சுற்றுக்குழு நில அளவையராக உள்ள ஸ்டாலின் என்பவரை அணுகியுள்ளார். பட்டா மாற்றம் செய்வதற்கு 3500 பணம் லஞ்சமாக வேண்டும் என ராஜுவிடம் கேட்டுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த ராஜு லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் நேற்று பட்டா மாறுதல் செய்வதற்கு லஞ்சமாக 3000 ராஜு நில அளவையர் ஸ்டாலினிடம் வழங்கியுள்ளார். அப்போது மறைந்திருந்த போலீசார் கையும் களவுமாக ஸ்டாலின் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த கிராம உதவி அலுவலர் கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த பெருமுக்கல் கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கும் பாலு என்பவருக்கும் ஹவாலா பணத்தை பிரிப்பது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டு கடந்த 2018ஆம் ஆண்டு மணிகண்டன் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு விழுப்புரம் SC/ST நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய வாசு என்பவர் இறந்துவிட்ட நிலையில் பாலு, பாலா, பாலமுருகன், பாலகிருஷ்ணன் ஆகிய 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி பாக்கியஜோதி தீர்ப்பு வழங்கினார். தமிழக காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளர் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் சமூக மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு வல்லமை அறக்கட்டளை மற்றும் தென்காசி ஆகாஷ் பவுண்டேஷன் இணைந்து மதுரையில் தங்கும் வசதியுடன் இலவச பயிற்சி அளிக்க உள்ளனர். இப்பயிற்சிக்கான திட்டம் குறித்து வல்லமை அறக்கட்டளையின் நிர்வாகிகள் தெரிவிக்கையில் தமிழக காவல்துறையில் உதவி சார்பு ஆய்வாளராக பணியில் சேர்வதற்காக ஏப்ரல் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நுழைவுத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர். புது இனிஷியேட்டிவா காவலர் பயிற்சிக்கு ஒரு டைப், அதாவது SI போலீஸ் ஆட்களுடைய அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் வரப்போறதுனால அதுக்கு தகுதியான பிள்ளைங்களை தேர்வு செய்து அவங்களுக்கு என்ன விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த ஆண்டு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ்க்கு இந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு உங்கள் மூலம் நீங்கள் எல்லா ஊருக்கும் இந்த நியூஸை சேர்த்து எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த நியூஸ் போய் கிடைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் கொண்டு செய்தியை சேர்க்கணும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சாக்கோட்டை அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த செல்லையா என்பவர் மதுபோதையில் வீட்டிலிருந்த தனது 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அக்குழந்தையின் தாயார் புகார் அளித்ததைத் தொடர்ந்து காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கூலி தொழிலாளி செல்லையாவை கைது செய்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.